ஓகே ஓகே இந்த செஷனில் வந்து நம்ம கலர் லுக்அப் நோட் போட்டேன். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிவ் அ லிட்டில் ஃபிலிம் லுக் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ இந்த கிராஃப் கவ் வந்து ஐம் கோயிங் டு அட்ஜஸ்ட். ஐ திங்க் இப்போ ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த நோடு பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸ்லைட்லி ஐம் கோயிங் டு அட்ஜஸ்ட், நாட் மச், பிகாஸ் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போஷர் வந்து ஓவராக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் பயங்கர ஓவர்லாம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு மிட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த மிட் டோன்ஸ் வந்து ஐம் கரெக்டிங் அவுட். அதனால் வந்து நம்ம ஏதோ மாடல் பண்ணிட்டோன்றதுனால ரொம்ப டார்க்காக அந்த மாதிரி அக்ளூஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஐம் கோயிங் டு கீப் இட் லைக் தட் வே. அண்ட் ஆல்சோ ஐம் கோயிங் டு control the red tint வந்து slightly I want something like that. ரொம்ப பயங்கரமாக வேண்டாம், பிகாஸ் இந்த ஷார்ட்டில் ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஆரஞ்சிஷ் tint, லைட் பேல் ஆரஞ்சாக இருக்குது. ஸோ that is the reason I used it here. So once this is done, you can have a global color lookup நீங்கள் வச்சுக்கலாம். So is a global color lookup. So once in the global color lookup வச்சுட்டு, so also I'm going to make right now entirely, so with my BG and also my the foreground element total and I'm going to color correct it. Now you can see the statue behind, there is a revealness உங்களுக்கு தெரியும் இப்போ. Now see the difference. So color lookup mode disable. Now you see it's merged, now it's revealed. So depth is revealed right now. So also I'm going to little bit. So கொஞ்சம் நான் லிட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக. ஸோ தட் இஸ் enough. ஃபைன். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து now we got it everything. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் இஸ் ஃபைன். ஆக்சுவலாக நான் மினிமம் நோடாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ டென்ட் யூஸ் த கஸ்டம் செட்டப். கஸ்டம் செட்டப்னா அதாவது கஸ்டம் பாஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நவ் யூ கேன் see this one. ஓகே. ஸோ இப்போ நான் ஃபைனலாக வாட் ஐம் கோயிங் டு டூ, ஸோ இந்த இடத்துல இருக்க இந்த பிக்சல்ஸ் வந்து ஐ வாண்ட் டு த எட்ஜ் ரிப்பீட்டிங்கை வந்து ஐ வாண்ட் டு ஸ்டாப் திஸ். ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் அ crop node. So finally I'm going to use my crop node. So crop node எடுத்துட்டு I'm going to crop this fellow because the whole sequence I cannot paint, so I'm selecting this. So once நம்ம அது பண்ணிவிட்டு again cropல போயிட்டு அதோட attributeல reformat and on பண்ணிட்டேன். So now it makes a stability. So அதை chop பண்ணிவிட்டு unwanted content it will remove. Now your resolution is 1220 into 720. But I'm not losing that much அப்படின்னும் போது I'm going to use the reformat node so that I can retain the same 1280. So இப்போ பார்த்தோன்னா இந்த edge that is gone because of the crop. ஸோ நீங்கள் ஒன்று கேட்கலாம், ஸோ க்ராப் நோடு யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிட்டோம், there are pixels gone, அகைன் வந்து 1280 720 பண்ணால் குவாலிட்டி லாஸ் ஆகுமானா டெஃபினட்டாக லாஸ் ஆகும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், எதர் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வித் 2K or 4K நம்ம ஒர்க் பண்ணும்போது பெரிய லாஸ் தெரியாது. பட் ஐ எம் டேக்கன் ஆல்ரெடி 1280 போது தெர் இஸ் அ லாஸ். பட் இது வந்து ஜஸ்ட் அ கான்செப்ட் லேர்னிங். ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ எம் டூயிங் இட் ரைட் நவ். Okay, so make sure that so understand this. So exactly like okay, so now this is fine. So in the concept பொறுத்த வரைக்கும் I'm not using the proxy setup அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணல. Simply like ஒரு recap session நான் சொல்லிடுறேன். So what I have done is like ஒரு ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணேன், அதாவது which is our rendered file and also our shadow. So ரெண்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் ஆல் this one the shuffles நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ 6 passes நம்மக்கிட்ட இருந்தது, ஜஸ்ட் லீவ் த பியூட்டி பாஸ். தென் வந்து நான் ஒரு த பைப் கனெக்ட் பண்ணிட்டு, ஸோ எவ்ரி பாசஸில் நம்ம we have to define ஷஃபுலில் வந்து அந்தந்த தனிப்பட்ட பாசஸை வந்து டிஃபைன் பண்ணி சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு merge நோடு எடுத்து எல்லாருமே merge பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நம்ம merge பண்ணிட்டு we have to change the modes of course. ஸோ லாஸ்ட்டாக இருக்க மோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை, பிகாஸ் தட் ஹேஸ் டு பி எ சாலிட். ஸோ ஒரு மோடு ஸ்க்ரீன் மோடு தான் பண்ணணும்னு எந்த ரூலும் இல்லை. யூ கேன் ஆல்சோ ஹேவ் அ யூனோ சாஃப்ட் லைட் மோடு யூஸ் பண்ணிக்கலாம், லைட் அண்ட் மோடு அந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆம்பியன்ட் அக்ளூஷன் வந்து மல்டிப்ளை மோடு வந்து இட்ஸ் மேக்ஸ் அ டார்க் அண்ட் அந்த நல்ல ஒரு பிக்சல் இம்ப்ரூவ்மெண்ட் டெப்த்தின் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ ஆவரேஜ் வந்து லைக் என்னென்னா ஷேடோக்கு நம்ம மல்டிப்ளை கொடுக்கலாம், கண்ட்ரோல் வித் யுவர் திஸ் ஒன், உங்களோட மர்ஜோட மிக்ஸ் வேல்யூ கம்மி பண்ணிக்கலாம்.
ஸோ ப்ளஸ் பேசிக்கலாக என்னென்னா இட்ஸ் லைட்டர் லேயர்ஸ் எல்லாமே நம்ம ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் அண்ட் ப்ளஸ் அஃப்கோர்ஸ். ஸோ காப்பி நோட் இஸ் டு லைக் காப்பி த கண்டென்ட் ஆஃப் யுவர் ஆல்ஃபா, அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ செமி டிரான்ஸ்பரன்சி லுக் உங்களோட அந்த ஸ்டாச்சு வந்து வரும் காம்போசிட்டட். அப்போ நம்ம காப்பி நோட் வழியாக வி கேன் ஃபிக்ஸ் திஸ். ஸோ அகைன் வந்து ஒரு கலர் லுக்அப் நோட் ஃபார் ஒன்லி த ஸ்டாச்சு அலோன். இது வரைக்கும் தான் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்போஷர் பண்ணுறோம், எட்ஜ் பிளர் பண்ணுறோம், ஒன்லி ஸ்டாச்சு மட்டும். ஸோ மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் லைக் வி ஆர் மர்ஜிங் வித் அவர் ஷேடோ வந்து லைட்டாக பிளர் பண்ணுறோம் பிகாஸ் இட் ஷுட் நாட் பி வெரி ஹார்ட் ஷேடோ. டிசால்வ் பண்ணுறோம். ஸோ அகைன் வந்து லைக் அன்டிஸ்டார்டட் ஃபுட்டேஜை வந்து ஆஸ் எ பிஜியாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு ஓவரால் குளோபலி ஒரு லுக்அப் நோட் கொடுக்குறேன் கலர். அதுக்கப்புறம் ஸோ அன்டிஸ்டார்டட் பிக்சல்ஸை ஐம் க்ராப்பிங் அவுட். ஸோ அதிலே வந்து ரீஃபார்மேட்டை எனேபிள் பண்ணுறேன். அகைன் ஃபைனலி ஐ புட் ஒன் ரீஃபார்மேட். நவ் தெர் இஸ் அ வியூவர். ஸோ இந்த ரீஃபார்மேட் கீழே நான் ரைட் நோட் வச்சு அடுத்தது we can go for a output எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். Okay, let's stop this session. We'll continue with the other video. Thank you.